ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் மொத்தமாக எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்ன காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரிசியிலேயே உப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. காய் வெந்துருட்டும். இங்கே பாருங்கள், அரிசி வச்சுருந்தோம் இல்லையா, அது அரிசி நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. காய் வேகட்டும். நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தேன். எங்கள் குட்டி மேடம் 2 பேரும் விளாடிட்டு இருந்தாங்க. அந்த டோர்கிட்ட வெளியில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சோபா நோற்றி போட்டிருக்கோம், அதில் ஏறி விளாடிட்டு கதவை பிடிச்சிட்டு விளாடிட்டுருக்காங்க. இப்படிதான் சமைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் குட்டி மேடம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்களே மேனேஜ் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியதாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெலாம் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை புளி வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்துட்டோம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ காயெல்லாம் ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கும். இப்போ எல்லாம் புளி தண்ணி மட்டும் கொஞ்சம் பச்சை வாசம் போச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக இருந்தால் அடி பிடிச்சிரும். வேக வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பையுமே கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொலன்னு இருக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாலாம் இருந்துடக்கூடாது. சாப்பாட்டை நல்லா மசித்து ஆட் பண்ணுங்கள். கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், வடகம் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ சூடாக சாம்பார் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.